ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இன்றைக்கி உளுந்து முறுக்கு நல்ல மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முறுக்கு பண்ணுறதுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அரிசி 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்ததும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அரிசியை ஒரு துணியில் போட்டு வாட விட்டுடலாங்க. அரிசியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நல்லா போகணுங்க. இந்த அளவுக்கு நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணுங்க. நம்ம எடுக்கிறது இடியாப்ப மாவு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். உளுந்து மாவுக்கு உளுந்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. நம்ம அரைச்சி எடுத்த மாவில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோடவே வறுத்து பொடி பண்ணின உளுந்து மாவு 1 கப் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு அளந்து எடுக்கிற அதே பாத்திரத்திலேயே உளுந்த மாவும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் முறுக்கு கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறேங்க, அதனால மாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். நான் இப்போ சொல்கிற அளவுகள் எல்லாமே 4 கப் அரிசி மாவுக்குள்ள அளவு தாங்க. இப்போ அரிசி மாவு உளுந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்துக்கு பதிலாக ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க. சீரகத்தை கையில் வச்சுட்டு நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அப்போ முறுக்கு நல்ல மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயை சேர்த்ததும் ஸ்பூன் வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த எண்ணெய் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் மாவு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ மாவோட தண்ணி சேர்த்துக்கலாங்க. முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிசையும் போது தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுவே ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு நிறைய எண்ணெய் குடிக்கும். அதோடவே மாவு அத்து விழும். அதனால கரெக்டாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இப்போ பிசைஞ்சு எடுத்ததும் அச்சியில் நல்லா அழுத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. கேப் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கரண்டியில் முறுக்கை சுற்றி எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதில் கூட நிறைய முறுக்கை சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ மாவை பிழிஞ்சு எடுத்ததும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெயில் இப்போ சேர்த்துடலாம். முறுக்கு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கி வந்துடுங்க. இப்போ முறுக்கை எடுத்துடலாம். சூப்பரான உளுந்து முறுக்கு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.